Hi friends, welcome to Mohana's kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி கார சட்னி. நம்ம நார்மலா தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, தனித்தனி சட்னியா பார்த்திருப்போம். இது எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்து செய்யக்கூடியது நம்ம கார சட்னி. எனக்கு ஒரு டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ வாங்க ஃபர்ஸ்ட் அது தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய், 5 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 பல் பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கணும். மிளகாவை பொறுத்த வரைக்கும் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி, தேவையான உப்பு. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, சட்னி நல்லா அரைச்சிட்டேன். இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ சட்னியை தாளிக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் இதை எடுத்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். இந்த கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த கார சட்னி இட்லி தோசைக்குள்ள ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். எந்த ரெசிபியை நீங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த கமெண்ட்ல சொல்லக்கூடிய ஒவ்வொரு மெசேஜும் எனக்கு ரொம்பவே என்கரேஜிங்கா இருக்கும். அண்ட் எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ண உடனே பக்கத்துல பெல் சிம்பல் தெரியும். நீங்க அதே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்க உடனே பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.